பிரசன்னத்துல இருக்கிறவன் ஒரு நொடி ஜெபிச்சான்னா போதும். பிரசன்னத்துல இல்லாதவன் காலையில இருந்து சாயந்தரம் வரல ஜெபித்து எகிரி குத்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. வானத்துல இருந்து அக்கினிலாம் வராது. பிரசன்னத்துல இருக்கிறவன் என்னை கேட்டருளும் ஜெபித்தால் போதும், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிகளை பட்சிக்கும். பிரசன்ஸ் இஸ் மேட்டர். பிரசன்னத்துல இல்லாதவன் எவ்வளவுதான் கூக்குரல் இட்டாலும் ஒண்ணுமே கேட்கப்படாது. பிரசன்னத்தை இழந்தவன், பிரசன்னத்தை அவமதித்தவன், தேவ வார்த்தைக்கு கனப்படுத்தாதவன். சவுல் கடைசியில் ஆண்டவர் பேசுவாரான்னு கேட்டு லாஸ்ட்ல குறி கேட்கிறவங்க கிட்டே போயிடுறான். ஆண்டவர் அவங்ககிட்ட பேசல. ஆனால் தேவ பிரசன்னத்திலே இருந்தவன் யோசுவா ஒரே வார்த்தை சொல்றான், சூரியன் நில்லுன்னு. ஜபம் தப்பு. சூரியன் சுத்திரத்துல நிக்கிறதுக்கு அது நின்றுதான் இருக்கு. அவனுக்கு தெரியாது அந்த காலத்துல. இவங்க நினைச்சாங்க சூரியன் தான் சுத்திட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப கூட என்ன சொல்றோம், சன்ரைஸ் சன்செட்னு தான் சொல்றோம். காஃபி கூட சன்ரைஸ். அவன் அந்த ஒரு ஐடியால தான். அவன் சயின்டிஸ்ட் இல்ல, அவன் சாதாரணமான ஒரு அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்தவன். அவன் ஜெபித்த ஜபம் தப்பு. ஆனா இருதயத்தை புரிஞ்சுட்டு சூரியனை நில்லுன்னு சொன்னதுமே கர்த்தர் பூமியை நிக்க வைக்கிறார். பிரசன்னத்துல இருக்கிறவன் ஒரு நொடி ஜெபிச்சான்னா போதும்.